திரையுலகின் மாமேதை நடிகர் திலகம் என்று பெயர் பெற்ற ஒரு நடிகர். தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல, உலகமே வியந்த ஒரு நடிகர் என்றால் அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவர் கிட்டத்தட்ட 288 படங்களில் நடித்து முடித்திருக்கிறார். 1952 பராசக்தியில் தன் பயணத்தை துவங்கிய இவர் 1999 செப்டம்பர் 17 பூப்பறிக்க வருகிறோம் என்ற படத்துடன் திரைப்படத்துறையில் தனது பணியை நிறைவு செய்தார். இவர் நடித்த முதல் படம், 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம், 125வது படம், 150வது படம், 175வது படம், 200வது படம், 225வது படம், 250வது படம், 275வது படம். இந்த படங்கள் என்ன படங்கள், எந்த தேதியில் வெளிவந்தன, அவருடைய சாதனை என்ன என்பதை நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதல் படம் பராசக்தி. இந்த படம் 1952 வெளிவந்த படம். இயக்கம் பஞ்ச். பண்டரிபாய் ஜோடியாக நடித்திருப்பார். கலைஞர் வசனத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய புரட்சிகரமான இந்த படம் சிவாஜி வாழ்வின் மிகப்பெரிய மைல்கல்லாக இருந்தது என்றால், திருப்பமாக இருந்தது என்றால், ஏன் திரைப்படத்துறையில் கலைஞரின் வசனமும் சிவாஜியின் நடிப்பும் உச்சிக்கு சென்ற முதல் படமே பராசக்தி என்றால் மாறுபட்ட கருத்தல்ல. அதன் பிறகு அவருடைய 25வது படம்தான் கல்வனின் காதலி. இந்த படம் 1955 நவம்பர் 13 வெளிவந்த நிலையில் சிவாஜிக்கு ஜோடியாக பானுமதி, ஒரு கல்வன் காதலியாக பானுமதி நடித்திருப்பார். மிகப்பெரிய வெற்றி படம். அதன் பின்பு 50வது படமாக வந்ததுதான் சாரங்கதாரா. ஆகஸ்ட் 15 1958 வெளிவந்த இந்த படத்தை இயக்கியிருப்பவர் VS ராகவன். சிவாஜியுடன் பானுமதி, நம்பியார். இந்த படத்தில் வசந்த முல்லை போலே என்ற பாடல் மிக பிரபலம். அடுத்து சிவாஜி கணேசன் நடித்த 75வது படம் பார்த்தால் பசிதீரம். 1962 வெளிவந்த இந்த படத்தில் சிவாஜி கணேசனுடன் சாவித்ரி, ஜெமினி கணேசன், சவுகார் ஜானகி நடித்திருப்பார்கள். மிகப்பெரிய வெற்றி படம். பாடல்கள் அனைத்தும் இனிய பாடல்கள். சிவாஜியின் 100வது படம் தான் பிரமிக்க வைத்த படம் நவராத்திரி. 1964 வெளிவந்த இந்த படத்தில் சிவாஜி கணேசன் 9 வேடங்களில் நடித்திருப்பார். இந்த படத்தை பிரபல இயக்குனர் AP நாகராஜன் இயக்கியிருப்பார். சிவாஜி, சாவித்ரி இருவரும் இந்த படத்தில் நடிப்பில் யார் பிரபலம் என்பதை நடித்து காட்டியிருப்பார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இந்த படம் உலகளவில் பெயர் பெற்ற தந்த படம். உயர்ந்த மனிதன். இந்த படம் 1968 நவம்பர் 29 வந்த படம் தான் சிவாஜியின் 125வது படம். இயக்கம் கிருஷ்ணன் பஞ்ச். சிவாஜி, சவுகார், சுந்தரராஜன், தேவிகா, சோ போன்றவர்கள் நடித்திருந்த படம். நட்புக்கு அடையாளமாக இருந்த படம். மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். இந்த படம் சிவாஜியின் நடிப்பில் மேலும் ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம். அதன் பின்பு சமூக கண்ணோட்டம் உள்ள படங்களில் வர துவங்கிய காலகட்டத்தில் சிவாஜியின் 150வது படம் சவாலே சமாளி. 1971 ஜூலை 3 வெளிவந்த சவாலே சமாளி AC திருலோகசந்தர் இயக்கியிருப்பார். சிவாஜியுடன் ஜெயலலிதா. இது சமூக அக்கறை உள்ள ஒரு கதை. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. நடிகர் திலகத்தின் 175வது படம் அவன்தான் மனிதன். ஏப்ரல் 11 1975 வெளிவந்த அவன்தான் மனிதன் ஜெயலலிதா, முத்துராமன் உட்பட பல்வேறு நடிகர்கள் நடித்திருந்தாலும் படம் பெரும் வெற்றியை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் திலகத்தின் 200வது படம் திரிசூலம். 1979 வந்த இந்த படம் வெள்ளி விழா படம். விஜயன் இயக்கியிருப்பார். சிவாஜி கணேசன், நம்பியார், KR விஜயா நடித்திருந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். சிவாஜி கணேசன் இந்த படத்தில் மாறுபட்ட 3 வேடங்களில் நடித்திருப்பார். ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த படம்
அப்பொழுதுதான் ரஜினிகாந்த் போன்ற நடிகர்கள் திரையுலகில் நுழைந்து கொண்டிருந்த காலகட்டம். திரிசூலம் மிகப்பெரிய வெற்றி படம். 1982 மே 21 வெளிவந்த படம்தான் சிவாஜியின் 225வது படம் தீர்ப்பு. இதில் இந்த படத்தை பாலாஜி தயாரித்திருப்பார். சிவாஜி கணேசன் இதில் நீதிபதியாக நடித்து மிகப்பெரிய வெற்றி படம் என்றே சொல்லலாம். அதனால் தீர்ப்பு படமும் சிவாஜியின் வெற்றி படமே. சிவாஜி கணேசனின் 250வது படம் நாம் இருவர். ஏவிஎம் தயாரித்த இந்த படம் 1985 மார்ச் 8 வெளிவந்தது. ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய இந்த படத்தில் சிவாஜி, பிரபு, ஊர்வசி போன்றவர்கள் நடித்திருந்தாலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதா என்பது கேள்விக்குரிய. சிவாஜியின் 275வது படம் தான் புதிய வானம். 1988 டிசம்பர் 10 வெளிவந்திருந்த இந்த படத்தை ஆர்.வி. உதயகுமார் இயக்கியிருப்பார். சிவாஜி கணேசன் இந்த படத்தில் டிஐஜி பாண்டித்துரை என்ற வேடத்தில் நடித்து அசைத்திருப்பார். புதிய வானம் கதை மாறுபட்ட கதையாக இருந்தால் பெரும் வரவேற்பை பெற்றது. அதன் பின்பு சிவாஜி கணேசனுக்கு உடல்நிலை குறை ஏற்பட்ட காரணத்தால் அவர் படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்ட நிலையில் 1999 ஏப்ரல் 10 ரஜினியுடன் படையப்பா படத்தில் நடித்திருப்பார் சிவாஜி. அதன் பின்பு அவருடைய கடைசி படமாக 1999 செப்டம்பர் 17 வந்த படம்தான் பூப்பறிக்க வருகிறோம். நடிகர் அஜய், மாளவிகா நடித்திருப்பார்கள். இதன் பின்பு அவர் திரைப்படங்களில் நடிக்கவில்லை. கிட்டத்தட்ட அக்டோபர் 1 1928 பிறந்த சிவாஜி கணேசன் ஜூலை 21, 2001 வயது 72 காலமானார் என்பதாலும் திரைப்படத் துறையில் 47 வருடங்கள் சாதித்த நடிகர் திலகம் இன்றும் மக்களால் பாராட்டப்படுகிறார். இவருடைய பெரும் வெற்றி படமான வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட படம் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். நடிகர் திலகத்தின் கர்ணன், இப்படி ஏராளமான படங்களில் நடிப்புக்கு கூறலாம். கிட்டத்தட்ட 288 படங்களில் நடித்திருந்த சிவாஜி கணேசன் தெலுங்கில் 9 படங்களும், மலையாளத்தில் 2 படங்களும், ஹிந்தியில் 2 படங்களும் நடித்திருக்கிறார். நடிப்புலகில் இன்று வரை நடிகர் திலகத்தை வெல்ல ஒரு நடிகர் வரவில்லை, இனியும் பிறக்கப் போவதில்லை என்பதே உண்மை. தன் நடிப்பை தன் பேச்சாலும் சிம்ம குரலாலும் தமிழ் திரையுலகில் கட்டி போட்டிருந்த நடிகர் திலகம் ஒரு சாதனை மன்னன் என்பது தமிழர்களுக்கு பெருமையே, இந்தியர்களுக்கு பெருமையே.